மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்துச்சுன்னா அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு நீங்கெல்லாம் யாரு? ஒருவேளை நீங்க கேட்டா கூட நீங்க கேளுங்க. நீங்க கேட்கறத கேட்டுட்டே இருங்க. நாங்க செய்யறத செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ இந்த 4 வழிச்சாலை முடிந்ததுக்கு அப்புறம் 18 சுங்கச்சாவடிகள் வரப்போகுது. அந்த 18 சுங்கச்சாவடிகளுக்கும் கட்டணம் வந்து வசூலிக்க தான் போறாங்க. இப்போ 2 விஷயம் பத்மநாபன். நீங்க அரசியல்வாதிகள், அஹ், அரசு அதிகாரிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பு சலுகைகள் மூலமா சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. அதே மாதிரி லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் கூட லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. அப்போ நீங்க யாரெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ, யாரிடமெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடிகளில்